டிவிகே மாநாடு கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் 40 பேர் இறந்துருக்காங்க ஸ்டாம்பேட்டில் அப்படிங்கும்போது, அதே 40 பேர் கள்ளச்சாராய சாவு ரீசெண்டாக நடந்தது கள்ளக்குறிச்சியில். தொடர்ந்து இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே வருது. பட் இந்த தடவை நடந்தது டிவிகே மாநாட்டில் ஒரு ஃபயராக விஜய் ஒரு ஏறுமுகமாக இருந்த டைமில் திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் என்ன புரியல அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு இது என்ன அரசியலா, இல்லை எதிர்க்கட்சி எதாவது பண்ணுறாங்களா, அது ஆளுங்கட்சி எதாவது பண்ணுறாங்களா, இல்லைனா இது என்ன எதுவும் பார்த்தா ஒரு திட்டமிட்டு இது மாதிரி இருக்குது அப்படின்னா நிறைய ஒரு தகவல்கள் நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் பூரா இதுதான் ஓடிட்டுருக்கு. தளபதி போகிறாப்புல ஏர்போர்ட்டில் பின்னாடியே போய் 30 பேர் செத்ததுக்கு என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாரு. ஏன் கரூருக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எப்படி வந்து பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை. அந்த கள்ளச்சாராய சாவுக்கு வந்து யாருமே இது தெரிவிக்கவே இல்லை. இன்றைக்கி ஒரு விஜயோட ஸ்டாம்பேடில் ஒருத்தர் இறந்துட்டாருங்கும் போது முதல் போராளி சத்யராஜ் தான். அதுக்கப்புறம் அங்கே ஆரம்பித்து சிவகார்த்திகேயன், ரஜினி, கமல்னு திரைத்துறையில் ஒருத்தர் பாக்கி இல்லை அஜித் தவிர. ஏன்னா அஜித்தை நீங்கள் அப்படிலாம் சொல்லி போட வைக்க முடியாது. அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்வார்னு தெரியும். ஒரே நேர்மையான மனுஷன். அதை தவிர வேறு எல்லோரும் கண்டனம். ஜிவி பிரகாஷ், கார்த்திக் சுப்பராஜ் முதற்கொண்டு விஜய்க்காக கண்டனம் பதிவு பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது தெரியுது. அந்த அதர் ஹோல் வந்து இந்த சாவை வச்சு ப்ளேம் கேம் ஆட வேண்டாம் அப்படிங்கிறனால நிறைய பேர் பயப்படுறாங்க கருத்து சொல்கிறதுக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி அண்ணன் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அண்ணாமலை ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, தமிழிசை ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, பிஜேபி, ஏடிஎம்கே, சீமான் அண்ணன் முதற்கொண்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, சவுக்கு சங்கர் முதற்கொண்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மொத்த பொறுப்பையும் விஜய் தலையில் கட்ட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அத்தனை பேர் ஒரு ஸ்டாம்பேடில் செத்ததுங்கிறது ரீசெண்ட் டைமில் நம்ம மெரினா பீச்சில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒன்று நடந்ததே கிடையாது. அதிர்ச்சியாக தான் இருக்கும். ரொம்ப குறுகிய சந்துக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டை கொடுத்தனால டிஎம்கே தான் காரணம்னு ஒரு தரமும், இன்னொரு பக்கம் போதையும் இவ்வளோ சின்ன இடம் கொடுத்தோம், நீங்கள் ஏன் உங்கள் வேன் சின்னதாக கொண்டு வரல, இல்லை வேறு இடம் கிடைக்கிற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணலன்னு மறுதரப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைய எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி விக்டிம் ப்ளேமும் பண்ணுறதும் இப்போ தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் பல மர்மங்கள் நடக்கிறதா, போலீஸ்காரர் அடித்ததா சில பேர் சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அன்பில் மகேஷ் அப்படி கதறி கதறி அழுகிறாரு, செந்தில் பாலாஜி கூட நின்றுட்டு. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அங்கே தான் நமக்கு வந்து எல்லாமே மாறி போச்சு. செத்துட்டாங்கன்னு வருத்தத்தில் இருக்கும்போது இவங்க என்னடா கதறி அழுகிறாங்க. இப்போ கூட கள்ளச்சாராய கேஸு அத்தனை பேர் செத்தாங்களே. ஒவ்வொரு இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது யாரும் வந்து இந்த அளவுக்கு மெனக்கெட்டலையே. காலங்காலத்தில் ஃபஸ்ட்டு வேலையாக முதல்வர் குரல் கொடுக்குறாரு, துணை முதல்வர் குரல் கொடுக்குறாரு. ஸ்டாம்பேடில் செத்தவங்களுக்கு மெரினா பீச்சுக்கு இவங்க முதல்வர், துணை முதல்வரே குரல் கொடுக்கல. கள்ளச்சாராய இதுக்கு அவங்களே குரல் கொடுக்கல. பட் இது வேணால் எல்லோரும் போட்டி நீ நான் தளபதி இப்படி பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீதிபதிக்கிட்ட இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தளபதி வந்து எப்படி இது பண்ண போகிறாருன்னு ஒன்றும் புரியல. பெரிய சப்போர்ட் இல்லை. வெறும் தன்னோட ரசிகர்கள் தான் போய் தொண்டர்களாக இருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பு வச்சு தான் அவர் இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறான்னு தெரியல.